அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளாக உங்களை என்னால் மீட் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை ப்ராப்ளம் இருந்ததுனால உங்களை சரிவர மீட் பண்ண முடியல. நிறைய இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சொல்ல முடியல. ஸோ இப்போ எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கிறது கமெண்ட்ஸ்லேயும் சரி, நம்ம வாட்ஸ்அப்லேயும் சரி, ஸோ எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்க விஷயம் ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் விடுவாங்க டிஎன்ஏயில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வீக்ஸில் விட்டுருவாங்க. அதுக்கு என்ன ரீசன் சார், ஏன் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறதுக்கு காரணம். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம ரேங்க் லிஸ்ட் எது மூலியமாக எந்தெந்த அடிப்படையில் வெளியிடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கட் ஆஃப் அடிப்படையிலையும் கம்யூனிட்டி அடிப்படையிலும் தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எம்பிசி வின்னு சொல்லிட்டு ஒரு தனி கம்யூனிட்டி பிரித்து எடுத்தாங்க. 10.5 ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ அதை கோர்ட் நம்ம தள்ளுபடி செஞ்சுருந்தது, சரிங்களா? ஸோ இதை தள்ளுபடி செஞ்சதுனால ஏற்கனவே போட்ட ரேங்க் லிஸ்ட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி பழைய முறையில் எம்பிசி அப்படின்னு ஒரே இதாக 20.5% அந்த பர்சன்டேஜில் போடுறதா, இல்லை நியூவாக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்தில் தான் மேக்ஸிமம், அதாவது எம்பிசிவி ரிசர்வேஷன் ப்ராப்ளத்தில் தான் இப்போ நம்மளோட ரேங்க் லிஸ்ட் டேட் தள்ளி போயிருக்குது. ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வெகு விரைவில் வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டே எடுத்து நடத்திட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட ரேங்க் லிஸ்ட், டிஎன்ஏயோட ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக வெளிவந்துடும். ஸோ இது எல்லாருமே அதிகபட்சமாக நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கேட்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ நாளில் கவுன்சிலிங் வரும், கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த 2 வீக்ஸில் கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்துடும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுலேருந்து 15 to 20 days, சரிங்களா? 15 to 20 days நமக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் கிளியராக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்லாவே புரியும் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டோம் சார், பார்த்துட்டு எங்கள் கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸில் எந்த காலேஜில் கிடைக்கும், உங்கள் ரேங்க் லிஸ்ட்டுக்கு உங்களோட ரேங்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்னு அக்யூரேட்டாக 100% அக்யூரேட்டாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கவலைப்படவே வேண்டாம். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். சார் நாங்கள் வெயிட் பண்ணலாமா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை கவர்மெண்ட் இன்ஜினியரிங்கோ நான் போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதில் நான் முக்கியமாக சொல்ல வர்றது, நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு சரி வர தெரியாமல். அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க ரேங்க் லிஸ்ட் இருக்கவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இடம் காலியாகும். அப்படி காலியாகிற பட்சத்தில் உங்களோட ரேங்க்குக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டைம் நம்ம சொன்ன ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணதை விட கண்டிப்பாக கொஞ்சம் ரேங்க் உங்களுக்கு கட் ஆஃப் கீழே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது போல் நிறைய பேர் நிறைய யூடியூப்பை பார்த்து கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் அடிப்படையில் இருந்து அக்ரிகல்ச்சரில் டாக்டரேட் வாங்கி இதிலே உள்ளே இருந்துட்டு இதை பற்றி நிறைய தெரிஞ்சு உண்மையை மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய அன்னோன் யூடியூப்ஸை பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க. அந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணவே முடியல. சார் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்லாம் கேட்குறீங்க. நம்ம இதை பாருங்கள். அதை போல் அக்ரி கிராஜுவேட்ஸ் எடுக்கிற உங்களுக்கு யூடியூப்பை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டான ஆன்சர்ஸ், ஒரு ட்ரூவான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். எல்லா யூடியூபையும் பார்த்து குழம்பாதீங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? நிறைய பேர் அஃபிலியேட்டட் காலேஜ் ப்ரிடிக்ஷன் சொல்லிவிட்டு டாப் ஆர்டர்னு சொல்லிவிட்டு டாப் 10 அப்படின்லாம் சொல்லிட்டு போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய குழம்பாதீங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், நான் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, ஒரு டாப் காலேஜை கொண்டு போயிட்டு 7th பிளேஸில் 8th பிளேஸில் சொல்கிறாங்க, ரொம்ப மீடியமான காலேஜை கொண்டு போயிட்டு 4th பிளேஸு 5th பிளேஸில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அன்னோன் பர்சனோட ப்ரிடிக்ஷனை கேட்டு நீங்கள் போயிட்டு அது ஒஸ்ட்டான இடத்துல போயிட்டு ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டாப் ஆர்டர்ஸ் உண்மையாக பார்த்தா நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு, ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு டாப் ஆர்டர் என்னோடய ப்ரிடிக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ பெஸ்ட்டு காலேஜஸ், டாப் ஆர்டர்ஸ், டாப் 10, டாப் 20, டாப் 28 இருக்கிற எல்லா
ப்ரைவேட் காலேஜஸ் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸோட ஆர்டர்ஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு காலேஜஸையும் பார்த்து எங்கள் கொலீக்ஸ் எல்லாத்தையும் கேட்டு எப்படி இருக்குது காலேஜஸ், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் காலேஜஸ் எப்படி இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருந்த காலேஜ் கூட இன்றைக்கி டவுனாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். சரிங்களா, அவசரப்பட்டு யாரோ சொல்கிறாங்க அன்னோன் பர்சன்ஸ் யூடியூப்பில் வந்து அக்ரி இல்லாத நான் கிராஜுவேட்ஸ் யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு குழம்பாதீங்க. குழம்பிட்டு போயிட்டு இது பெஸ்ட்டாக இருக்குமா அது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டாப் ஆர்டர்ஸ் என்னோட ப்ரிடிக்ஷனில் நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். சரிங்களா, கண்டிப்பாக அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போல் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் டேட் எப்போ சார் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரி ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காலேஜ் நீங்கள் கண்டிப்பாக ஜனவரி மந்தில் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டீங்க. டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரி ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுறதுனால ஃபீல் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அக்ரி கட் ஆஃப் வந்து கம்மியாகுமா சார்? ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருமே ஒரு மாதம் வந்து காலேஜ் போயிட்டுருக்காங்க. அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு அக்ரி கட் ஆஃப் கம்மியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அக்ரி கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருமே போயிட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணி காலேஜ் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். என்னடா இது எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் போயிட்டுருக்காங்க, நம்ம மட்டும் இங்கேயே இருக்கமே வீட்டிலேயே இருக்கமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இருக்கும். பட் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் கிடைக்கும். பெஸ்ட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பெஸ்ட்டு ஜாபுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாருமே கேட்குற கொஸ்டின் எதுனா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வந்து டிஎன்ஏக்கு முன்னாடியே ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ரீசன் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் ஒன்று வந்து அவங்க வந்து இந்த சேம் எம்பிசி அந்த ஜட்ஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், அண்ணாமலை இந்த வருஷம் அவங்க டிஎன்ஏ முடித்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலையும் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த விஷயமும் நான் ஏற்கனவே இருக்க வீடியோஸில் கிளியராக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்ஏ முடித்ததுக்கப்புறம் தான் அண்ணாமலையோட ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை டிஎன்ஏயு ரெண்டுத்துக்கும் எது சார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறாங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஎன்ஏ கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒன் அண்ட் ஒன்லி யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் இருக்குது. ஸோ அதனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபேக்கல்ட்டி தான் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ பெஸ்ட்டு எப்பயுமே உங்களுக்கு டிஎன்ஏயு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இன் ஃப்யூச்சர் நீங்கள் ஜாப்ஸ்க்கு போகிறீங்க, டிஎன்பிசி இன் அதர் எனி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான சிலபஸ், அதுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே டிஎன்ஏயிலிருந்து தான் உங்களுக்கு வரும். சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. அந்த சிலபஸில் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் செட் பண்ணுவாங்க. அப்படின்னும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் நிறைய வரத்துக்கு உண்டான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் த டிஎன்ஏ இஸ் பெஸ்ட் கம்பேர் வித் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏயு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய கேப், நிறைய ஸ்பேஸ், நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டாப் 10 காலேஜஸில் இருக்க காலேஜஸ் வந்து சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகிட்டு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஜாயின் பண்ணுறதுக்காக அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல டாப் காலேஜஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டாப் காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ண அடுத்து மிட் ரேஞ்சு அடுத்து லோ ரேஞ்சு அப்படின்னு போயிடும். அதனால் டாப் காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இப்போ சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறது அதர் ஸ்டேட்டில் இருந்தும் சரி நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன சார் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்ஏயில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் போயிட்டு கன்சல்ட்
அஃபிலியேட்டட் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு சரி எனக்கு கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால எனக்கு வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் அட்மிஷன் போடுறது தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போடுறது. டேரெக்டாக அஃபிலியேட்டட் காலேஜோட மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு உள்ள ஒரே ப்ராப்ளம் என்னென்னா எந்த காலேஜில் போய் அட்மிஷன் போடுறது, எந்த காலேஜஸில் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியாக இருக்கும், எந்த காலேஜில் பெஸ்ட்டு கோச்சிங் இருக்கும் அப்படின்லாம் கேட்கணும். உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் காலேஜ், பெஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள மேனேஜ்மெண்ட் காலேஜை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாப் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டுக்காக ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணுவீங்க, உங்கள் கட் ஆஃப் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும். பட் கட் ஆஃப் கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் இமீடியட்டாக போயிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எது வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜோட டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால நான் கொஞ்ச நாளாக வீடியோஸ் வந்து போடலை. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரூவான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக கனெக்டட் ஃப்ரம் TNAUவில் கலெக்ட் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். ஸோ அன்னோன் யூடியூபர்ஸ் வந்து சொல்கிற விஷயங்களை நம்பி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து புரியாத கொஸ்டின்ஸாகவும் இருக்குது, தேவையில்லாத கொஸ்டின்ஸாகவும் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரூவான அக்ரிகல்ச்சரிஸ்ட் போடுற வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் for watching this video.